கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய நாளிலும் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். 3 ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. கணவனார்கள் அந்த வீடியோவின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வசனம் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். "நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும், உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது." வீடியோவை தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். இந்த வசனத்திலே முதலாவது, "நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும்" அப்படின்னு வாசிக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா, இயேசு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை யாரை நேசிக்கிறாரோ, அவர்களை அவருடைய இருதயத்தின் மேல முத்திரையைப் போல வைத்திருக்கிறார். உதாரணமா இருதயத்தில பச்சை குத்தும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பச்சை குத்துறத அழிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, யாரை அவர் நேசிக்கிறாரோ, அவர்கள் எவ்வளவு பலவீனமுள்ளவர்களா இருந்தபோதும், அவர்களுக்கு தேவையான அதிகாரத்தை குடுத்து, அவர்களை வந்து பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். உதாரணமாக மறுதலித்த பேதுருவை அவர் எடுத்து பயன்படுத்தினார். சபைக்கு அஸ்திபாரமாய் மாற்றினார். அதே போல தான் ஒரு கணவனார் மனைவிய என்ன பண்ணணும் அப்டின்னா, தன்னுடைய இருதயத்தின் மேல முத்திரையைப் போல வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது முத்திரைன்னா பச்சை குத்த தேவையில்ல. வெளிப்படையான ஒரு அடையாளம் அல்ல. இயேசுவைப் போல தன்னுடைய இருதயத்தில உண்மையாய் நேசித்து, அவர்களுக்கு தேவையான அதிகாரத்தையும், கனத்தையும் குடுக்கும்போது, இன்னும் அந்த குடும்ப உறவுல ஒரு பலன் வருகிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாம, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல கொடிதா இருக்கிறது என்று இந்த வேதவசனத்தில நம்ம வாசிக்கிறோம். அதனுடைய வீரியத்தை குறிக்கும்படியாய், அதின் தழல் அக்கினி தழலும், அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. எப்படி ஒரு நெருப்பு வந்து அதனுடைய வீரியம் அதிகமா இருக்குமோ, அதே மாரி நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல அவ்வளவு கொடியதா இருக்கிறது என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நம்ம அவருக்கு தான் முதலிடத்தை குடுக்கணும் என்று எதிர்பார்க்கிறாரோ, அதே மாரி தான் ஒரு மனைவி, கணவனார் நமக்கு தான் முதலிடத்தை குடுக்கணும் என்று எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனார் மட்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து மனைவியை அதிகமா நேசித்து, கனப்படுத்தி, அவங்களுக்கு அதிகாரத்தை குடுப்பாரானால், கண்டிப்பா அந்த குடும்பம் கட்டப்படும். கடைசியாக, கர்த்தரை நேசிக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா மனைவியையும், குடும்பத்தையும் நேசிப்பான். நீங்க உங்க மனைவிய நேசிக்கிறீங்களா? அவங்களுக்கு அதிகாரத்தையும், அன்பையும் இன்னும் அதிகமா குடுப்பீங்களா?